ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திருத்தணி அருகே பண்ணையில் சரியாக ஆடுகளை மேய்க்காத 15 வயது சிறுவனை அடித்துக் கொன்று சடலத்தை புதைத்ததாக பண்ணை உரிமையாளரும் அவரது உதவியாளரும் கைது செய்யப்பட்டனர். முருகன் என்பவருக்கு சொந்தமான ஆட்டுப் பண்ணையில் இந்திரா நகரைச் சேர்ந்த வெண்ணிலா தனது 3 மகன்களுடன் வேலைக்கு சேர்ந்துள்ளார். பண்ணையில் சரியாக வேலை செய்யாத வெண்ணிலாவின் மூத்த மகன் சுரேஷை முருகன் அடித்துக் கொன்று தனது உதவியாளர் வினோத்துடன் சேர்ந்து சடலத்தை பண்ணையிலேயே புதைத்ததாக கூறப்படுகிறது. கொலையை மறைக்க சிறுவனின் தாயார் வெண்ணிலாவை கட்டி வைத்து தாக்கி சித்திரவதை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. பண்ணையிலிருந்து தப்பித்து வந்த வெண்ணிலா அளித்த புகாரின் பேரில் முருகன் வினோத்தை கைது செய்த திருத்தணி போலீசார் சிறுவனின் சடலத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பயம் படுத்துனாங்க என்ன. 3 மாசம் ஆச்சு. ஏன் லேட்டா சொல்றீங்க? போய் கம்பளைல நீங்க இந்த போகக்கூடாது, வெளில போகக்கூடாது, சாவச்சு இப்போ ஒன்று கூட அதே மாதிரி வச்சிருவேன் சொன்னாங்க. என்ன கூட சொன்னாங்க. உள்ள கட்டி போட்டுருந்தாங்களா? யாரு என்ன இல்லை, நான் அடிச்சு இது காலால வச்சு உட்கார வச்சிட்டாங்க. என்ன குழந்தை போட்டோ இருக்கா? இறந்த குழந்தை போட்டோ போய் சுத்தினால சுரேஷ் இது போட்டோ எப்போ நடந்தது? 3 மாசம் ஆயிடுச்சு. 3 மாசம் ஆச்சு. நீங்க எப்படி இத்தனை நாளா காவல்துறைக்கு சொல்லாமையோ நீங்க அதை தோப்பு விட்டு வெளியில வரலையா? ஸோ ఫిబ్రవరి மாதம் இந்த கன்சர்ன்டு ஃபார்ம் யாரைతే பார்க்குறாங்களோ அவங்க இங்கே இல்லாத பட்சத்தில் ஒரு கேர்டேக்கர் மாதிரி அந்த வெண்ணிலாவோட ஒரு பையன் வெட்டிட்டு போகிறாங்க. ஸோ ரிட்டர்ன் வந்த பிறகு சில இங்கே கேட்டல் மிஸ்ஸிங் சொல்கிறாங்க. அது வெரிஃபை பண்ணணும். ஸோ அதில் ஒரு சின்ன சம்பவம் மாதிரி ஏதோ நடக்குது. அதோட ஃபாலோ அப்புறம் அது அப்படியே பெருசாகி அந்த கன்சர்ன்டு கேர்டேக்கர் யாரைతే இருந்தாங்களோ கம்ப்ளைண்ட் வெண்ணிலாவோட பெரிய பையன் அவர் இறந்துடுறாரு. ஸோ அந்த தகவல் போலீஸ்க்கு வரலை. நேற்று அந்த தகவல் அந்த கம்ப்ளைண்ட் எங்களுக்கு சொன்னாங்க. சோஃபார் அந்த அக்யூஸ்டு நம்ம விசாரிச்சுட்டு இருக்கோம். இப்போ தஹசீல்தார் அண்ட் ஃபோரென்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்தாங்க. வந்துட்டு அந்த பாடி ரிகவர் பண்ணாங்க. ஸோ ஒஃபென்ஸ் உண்மைன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ அக்யூஸ்டு நம்ம இப்போ விசாரிச்சுட்டு இருக்கோம். கொடுத்த கம்ப்ளைண்ட் படி 3 அடல்ட்டு அண்ட் இன்னொருத்தரோட இன்வால்மெண்ட் சொல்றாங்க. பட் அது வெரிஃபை பண்ணணும். 2 பேர் அரெஸ்ட். இல்லை அரெஸ்ட்னா இப்போ நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம். ஒரு வாட்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது அரெஸ்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தந்துடுது. அதாவது ஆயுதங்கள் ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்காங்க? ஆமாம், ஏன்னா இந்த ஃபார்ம்ல லேடிஸும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க மேலும் சஸ்பெஷன் இருக்குது. ஆயுதங்கள் ஏதாவது பயன்படுத்திருக்காங்க? இல்லை, இப்போ சின்ஸ் பாடி இப்போ 4 மாசத்துக்கு அப்புறம் நம்ம ரிகவர் பண்ணிட்டோம். ஸோ பாடி பார்த்துட்டு ஒன்றும் சொல்ற மாதிரி நம்ம கிட்ட இப்போ தெரியல. பட் டாக்டர்ஸோட ரிப்போர்ட் ஸ்பாட்லவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. அவங்க ரிப்போர்ட் படி தான் நம்ம சொல்ல முடியும். தட் அது வெட்டு காயமா இல்லை ஏதாவது பிளண்ட் வெப்பன் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அது படி தான் நாங்கள் சொல்ல முடியும். தேங்க்யூ. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.